இந்தியன் சொசைட்டியோட பிக்கஸ்ட் ஸ்கேம் என்னன்னு தெரியுமா? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது தான். ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருந்தா அதை டவுட் பண்றது, இதே ஒரு ஒய்ஃப்க்கு மேல் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கேரக்டரையே குவெஸ்டின் பண்றது. உண்மையை சொல்ல போனா இது கல்ச்சர்லாம் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் சொசைட்டிஸ் இன்செக்யூரிட்டி. இன்ஃபேக்ட் இந்த மைண்ட் செட் ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசுறது டீஸ் பண்ணும், ரெண்டு பேரும் தனித்தனியா தான் உட்காரணும், அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அதை ஒரு லவ் ஸ்டோரி ஆக்கிடுவோம். அண்ட் அடல்ட் ஆனோன்னு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் புரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல, ட்ரஸ்ட் இல்லாத தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு. மேரேஜ் ஒன்றும் ஜெயில் கிடையாது. இட்ஸ் சப்போஸ் டு பி எ பார்ட்னர்ஷிப் வித் ஹெல்தி அண்ட் ஹானஸ்ட் பவுண்டரிஸ். அண்ட் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா அதை சுத்தி இருக்க சீக்ரஸி தான் இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது தப்பே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸை கிரைம் மாதிரி பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்தே ட்ரஸ்ட் டீச் பண்ணுங்க அண்ட் பவுண்டரிஸை நார்மலைஸ் பண்ணுங்க. அண்ட் திரும்பவும் சொல்றேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் பி ஃப்ரெண்ட்ஸ்.